ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. அண்மைச் செய்தி. திருச்சியில் பிரச்சாரத்திற்கு காவல்துறை நிபந்தனைகள் அனைத்தையும் தவிகவினர் தற்போது ஏற்றுக்கொண்டுள்ளனர். தவிக நிர்வாகிகள் எழுத்துப்பூர்வமாக துணை ஆணையர் சிபினிடம் கடிதம் அளித்துள்ளனர். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன். விஜய் பிரச்சாரம் செய்வதற்காக கொடுக்கப்பட்டுள்ள நிபந்தனைகள் என்ன விவரம்? வணக்கம் ஜெஸ்டி. வரும் 13ஆம் தேதி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் திருச்சியில் தனது முதல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார். அதற்காக முதலில் சத்திரம் பேருந்து நிலையம் பகுதியில் தாவகையினர் பிரச்சாரம் செய்ய அனுமதி கேட்டனர். ஆனால் அங்கு அனுமதி தர முடியாது என காவல்துறையினர் தெரிவித்தனர். தொடர்ந்து காந்தி மார்க்கெட் அருகே உள்ள மரக்கடை எம்ஜிஆர் சிலை பகுதியில் பிரச்சாரம் செய்வதற்கு அனுமதி கேட்டனர். அதற்கு பல்வேறு நிபந்தனைகளை போலீசார் அறிவித்தனர். குறிப்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்ய முடித்துவிட்டு காந்தி மார்க்கெட் பால் பண்ணை வழியாக அரியலூர் செல்ல வேண்டும் என்றும், ரோடு ஷோ நடத்தக்கூடாது, விஜய் வருவதற்கு முன்பாக முன்பும் பின்பும் அதிக அளவிலான 2 சக்கர 4 சக்கர வாகனங்கள் வரக்கூடாது, வெளி மாவட்டங்களிலிருந்து வரும் தாவகையினர் வாகனங்கள் நிறுத்துவதற்கு போதிய இடம் வேண்டும், அதே போல அவசர காலத்தில் ஆம்புலன்ஸ் செல்வதற்கும் வழிவிட வேண்டும், தயார் நிலையில் அவசர உதவிக்கு ஆம்புலன்ஸும் இருக்க வேண்டும் என்றும், மேலும் தீயணைப்பு வாகனம் இருக்க வேண்டும், கூட்டத்தை கட்டுப்படுத்த தன்னார்வலர்கள் அந்த பகுதியில் இருக்க வேண்டும், சட்டத்தை மீறக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அந்த நிபந்தனைகள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வதாகவும், மரக்கடை பகுதியில் தங்களுக்கு பிரச்சாரம் செய்வதற்கு அனுமதி வழங்குமாறும் தாவகையினர் எழுத்துப்பூர்வமாக இன்று திருச்சி மாநகர காவல் துணை ஆணையர் சிபினிடம் தெரிவித்திருந்தனர். தொடர்ந்து மனு அளித்த பின்னர் அதன் பின்னர் அவர்களிடம் துணை ஆணையர்கள் சிபின் அப்புறம் ஈஸ்வரன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதனை தொடர்ந்து நிபந்தனைகள் அனைத்தையும் தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்றும், எந்தவித அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாமல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றும் உள்ளிட்ட பல்வேறு அறிவுரைகளை மாநகர காவல்துறை துணை ஆணையர்கள் வழங்கினார்கள். இதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழக முதல் சுற்றுப்பயணமான திருச்சி மரக்கடை பகுதியில் பிரச்சாரம் செய்வதற்காக அனுமதி கடிதமானது போலீஸ் தரப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் பின்பு இன்னும் ஒரு மணி நேரத்திலே தாவேகாவின் பொதுச்செயலர் புஷி ஆனந்த் தற்போது அந்த பிரச்சாரம் செய்யும் இடத்திற்கு அங்கே வர உள்ளார். அதனைத் தொடர்ந்து அதன் பின்னே அனுமதி கடிதம் அதை கொடுத்து வெளியிட உள்ளார் என தாவேகா அந்த வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர். தற்போது இந்த பிரச்சாரத்திற்காக அங்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி கதிரவன். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.